ஏன் புத்தாண்டை நீ கொண்டாடான்னு சொல்றதுக்கு நீ என்ன பெரிய திருமலை நாயக்கனான்னு கேட்பீங்க. கோவம் வந்துடும். திருமலை நாயக்கன் பீரியட்ல அவர் சொன்னாரு, அவர் அதிகாரமே பண்ணாரு, என்னென்ன இது கொண்டாடக்கூடாது. அப்புறம் ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு மங்களகரமா டிசைன் பண்ணி ஒரு அலங்காரம் பண்ணி அதை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிற்பாங்க. இதை பார்த்துட்டு தான் வேற எதையும் பார்க்க கூடாது, இதை பார்த்து மங்களகரமா இருக்கணும். இந்த மாதிரி அந்த கான்செப்ட்லாம் வந்து சித்திரையில் இருக்கு. இதெல்லாம் யார் கொண்டு வந்து நம்ம கிட்ட திணிச்சிருக்க முடியும்? இப்போ இந்த லூனார் கேலண்டருக்கும் சோலார் கேலண்டருக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா, சோலார் கேலண்டருங்கிறது சூரியனுடைய அசைவுகள் இதை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு கேலண்டர். இந்த கேலண்டர் யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு இது கட்டாயம் தேவை. ஏன்னா அப்போதான் இவங்க சீசனல் ரெயின்ஃபாலு எப்போ விதைக்கணும். ஆனால் தை வந்து புத்தாண்டாக கொண்டாடப்பட்டதற்கு எந்த வரலாற்று சான்றுகளும் நமக்கு கிடையாது. அது பச்சை பொய். சோலார் டெம்பிள் என்ன, இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் கோயிலே கட்டியிருக்காங்க. அது எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கும். அந்த சண்டையில் மாதிரி வச்சிருப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு நியூ இயர் எப்போ வருதுன்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்ம கோயில்களோட அது தஞ்சை பெரிய கோயிலே அந்த வடிவமே அதுதாங்க. இப்போ தஞ்சை பெரிய கோயிலோட நிழல் உழுகிறத பற்றி இங்கே பேச்சு எதனால் வந்துச்சு? பாரதிதாசன் சொன்ன பாடல் நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை எல்லாம் தமிழ் புத்தாண்டுலாம் இதை பாரதிதாசன் எங்கே சொன்னார்? இனி பாரதிதாசன் ஃபோட்டோ போட்டு போடுறீல, பாரதிதாசனுடைய எந்த மேடையில், எந்த நூலில், எந்த புக்கில் இது பிரிண்ட் ஆயிருக்கு? வணக்கம். முதல்ல எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ்ங்கிறது நம்மளோட தாய்மொழி, நம்மளுடைய அடையாளம். அதை நம்ம எப்பவுமே தலை நிமிர்ந்து பேசுவோம். ஆனா இந்த கார்பரேட் உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் மீட்டிங்ல தெளிவா இங்கிலீஷ் பேச தெரியலனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன், சேலரி ஹைக், டீம் லீடர் பொசிஷன் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட இங்கிலீஷை ரொம்ப ஈஸியா சூப்பரா கத்துக்கிறதுக்காக தான் இருக்கு சூப்பர் நோவா AI இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ். குறிப்பா தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு இது ஒரு சூப்பரான இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ். ஏன்னா இதுல நீங்க ஒரு தப்பு பண்ண AI அப்பவே தெளிவான எக்ஸ்பிளனேஷனோட தமிழ்லயே உங்களுக்கு திருத்தி சொல்லிரும். இதுல யூடியூப் வீடியோஸ், வாட்ஸ்அப் ஆடியோஸ்னு வெறும் இங்கிலீஷை கேட்கறது வேடிக்கை மட்டும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா 1000க்கும் மேற்பட்ட ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இன்டர்வியூ, கிளையண்ட் கால்ஸ், ஆஃபீஸ் கான்வர்சேஷன் உங்களை பிராக்டிகலா பேச வச்சு இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இது 100% பிரைவேட், ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரீ ஜோன். நீங்க எந்த ஒரு தயக்கமே இல்லாம தனிப்பட்ட முறையில் இங்கிலீஷை சூப்பரா கத்துக்கலாம். முக்கியமா இந்த கோர்ஸ்ல ஒரு டீச்சருக்காக வெயிட் பண்ண வேண்டிய பிரஷரும் இல்ல. 24/7 AI டீச்சர் சப்போர்ட் இருக்கிறதுனால ஆபீஸ் கேப்ல போகும்போது இல்ல ஃப்ரீ டைம்ல இயர்போன்ஸ் போட்டுன்னு ரொம்ப ஈஸியாவே பயிற்சி பண்ணிக்கலாம். கூடவே உங்களை அக்கௌண்டபிளா வச்சுக்க ஒரு ஹாபிட் மென்டரும் கோர்ஸ்ல ப்ரொவைட் பண்றாங்க. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு, இன்னைக்கு போய் ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸை பத்தி பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக வீடியோஸ் பாக்குறது அண்ட் புக்ஸ்னு வாங்கி படிக்கிறாங்க. இதனால காசு தான் வேஸ்ட் ஆகும். வெறும் படிக்கிறது மூலியமாவே இங்கிலீஷை பேச கத்துக்க முடியாது. பேசி பயிற்சி பண்ணா மட்டுமே இங்கிலீஷை தெளிவா கத்துக்க முடியும். அதனால இந்த தமிழ் புத்தாண்டுல உங்க கெரியருக்கு தேவையான ஒரு புது வளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ண இப்பவே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி 75% ஸ்பெஷல் ஆஃபரோட சூப்பர் நோவா இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை பிராக்டிகலா பேசி ஸ்மார்ட்டா கத்துக்கோங்க. வணக்கம். என்னடா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வராமல் அதுக்கு அடுத்த நாள் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் வந்து பண்டிகை கொண்டாட்டத்தில் இருந்திருப்பீங்க. இந்த அருமையான காலனி உங்கள் கண்ணில் படாமல் போயிருமோ அப்படிங்கிறனால தான் ஒரு நாள் தள்ளி வந்து இதை பற்றி வந்து பேச போகிறோம். இதை குறித்து வந்து பல விஷயங்கள் ஏற்கனவே பாரி அவர்கள் பேசியிருந்தாலும் இன்றைக்கும் சில குழப்பங்கள் இதை சுற்றி இருக்கிறதுனால அதை குறித்து பாரி அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்துட்டு இருக்க எல்லா உலக தமிழர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாரி, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது ஒரு ஜென்ரிக்கான வீடியோவா போயிடக்கூடாதுல்ல, அதுல திமுக பரவாயில்ல சொல்லுங்க. சரி, திமுக ஒழிகங்க. எவனாவது வந்து ஆட்சியில இருக்கும் போது பேசவே இல்லை, இப்ப பேசுறீங்களே அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. டேய், 4 வருஷமா தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். அடுத்தவங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறக்காக பேசிக்கிட்டே இருக்கோம். கேட் வீடியோ, டாக் வீடியோல கூட திமுக ஒழிகாவை வந்து புகுத்தோணும் பார்த்துக்கோங்க. அப்படி இருக்குது. ஸோ தமிழ் புத்தாண்டு வழக்கம் போல சில பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, சில பேர் வாழ்த்து சொல்லலை, சில பேர் குழப்பியிருக்காங்க. நீங்கள் ஏன்பா வாழ்த்து சொன்னீங்க, கொஞ்சம் சும்மாவே இருந்துக்கலாம். இப்போ முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. ஏன் தமிழ் சமூகத்துக்கு ஒரு ஒரு வருடத்துடைய ஆரம்பம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு குழப்பமான விஷயமா இருக்கு. அதுக்கு அடுத்து வருவோம். ஆனால் எதை வைத்து இது தமிழ் புத்தாண்டா தமிழர்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க, எதை வைத்து நிர்ணயித்தாங்க அப்படிங்கிற சொல்லுங்க. முதல்ல வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்க, வேணாம் அப்புறம் போயிட்டீங்க. அதாவது என்ன கான்ட்ரவர்சியோட இதுக்கு கான்ட்ரவர்சி தாங்க இது. கான்ட்ரவர்சி தான் இது. இது என்னன்னா, தமிழர்களுடைய இன அடையாளங்கள், தமிழர்களுடைய வாழ்வியல் அடையாளங்கள் இவைகள் எல்லாம் அழிஞ்சு போனாதான் ஒரு, அதாவது மெயினாக என்னன்னா, ஒரு பண்பாடு இருக்குது, ஒரு இனம் இருக்குது அப்படின்னா அந்த இனத்துடைய பண்பாடு, கலாச்சாரம், மொழி, இந்த மூணையும் நீங்கள் உருகிட்டீங்கன்னா அந்த இனத்திலிருந்து அந்த இனம் தானாகவே கரைஞ்சு காணாமல் போயிடும். பண்பாடு, கலாச்சாரம், மொழி. மொழி தான் வந்து இது எல்லாத்தையுமே தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தூண். மொழியை எடுத்துட்டிங்கன்னா இது எல்லாமே தானாகவே விழுந்துடும். ஆனால் அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்க முடியும். டேரெக்டாக எடுத்தோடனே மொழியை ஒழிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஒத்துக்க மாட்டாங்க மக்கள். பட் கலாச்சாரத்தில் ஒன்று குறை சொல்லி, ஒன்று குழப்பி விட்டு, உடை,
இதெல்லாம் அப்படியே செய்ய 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 கால ஓட்டத்துல அவங்க கன்ஃபியூஸ் ஆகி நிறைய விஷயத்த மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய மொழிக்கும் அவங்களோட பண்பாட்டுக்கும் தொடர்பு இல்லாத ஒரு நிலையை உருவாக்குறது. அப்புறம் மொழி மட்டும் அப்படிங்கிறதுல ஒரு பற்றுதலோ இதோ இல்லாம அப்படியே அது ஒரு லாங்குவேஜ் டூல் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அதை கிடப்புல போட்டு காணாம போயிடுவாங்க. இதுதான் வந்து ஒரு இனத்தை அவங்களோட அடையாளத்திலிருந்து அழிப்பதற்கான செய்முறை. இதுல நமக்குன்னு ஒரு பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஒரு கலாச்சாரம் பண்பாடுன்னு. அப்ப தமிழர்களுடைய பண்பாடுன்னு வரும் பொழுது அவர்களுடைய வாழ்வியல் நிகழ்வுகள், வாழ்வியல் பதிவுகள், அவங்களுடைய விழாக்கள், அவங்களுடைய ஹாலிடேஸ் இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிறிஸ்டியன் நேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸை நல்லா கொண்டாடுவாங்க, ஈஸ்டரை நல்லா கொண்டாடுவாங்க, ஹாலோவினை நல்லா கொண்டாடுவாங்க. அவங்களோட எல்லா திரைப்படங்கள், எல்லா கதைகளிலையும் இது இந்த கலாச்சாரம் அமெரிக்காக்காரன்லாம் தேங்க்ஸ் கிவிங்க பயங்கரமா வச்சு பேசிட்டு இருப்பான். அப்ப இந்த இதெல்லாம் வந்து கலந்து 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 அவங்களுடைய எல்லாமே வாழ்வியல் நிகழ்வுகள்லாம் ஒன்னோட ஒன்று இருக்கும். ஆனா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, தமிழ் இதுல அது மாதிரி வராது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இங்கிலீஷ் சீசன்ஸ்லாம் நீங்க பாப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க, பிக் பேங் தியரி இதெல்லாம் நிறைய இருக்குல்ல. இது எல்லாத்துலயுமே ஹாலோவின் அன்னைக்கு ஒரு எபிசோட் வந்துடும். அது அந்த ஹாலோவின் பேஸ்ல வரும், கிறிஸ்மஸ் எபிசோட் வரும், ஹாலோவின் எபிசோட் வரும், அதுக்கப்புறம் இது வரும். அது அவங்களோட பேட்ரிஷன் டே, இந்த மாதிரியான அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய கலாச்சார நிகழ்வுகள், விழாக்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கி தான் அந்த நாடகங்கள் எல்லாமே வரும், ஆங்கில நாடகங்கள். அதே மாதிரி சினிமா படங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்களோட கலாச்சாரத்தெல்லாம் காட்டுவாங்க. ஆனா தமிழ் படங்களும் எடுத்துக்கோங்களேன், நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, இதெல்லாம் வந்து அவ்வளோவா பெருசா அதோட இன்டர்ஃபியர் ஆகாம அப்படியே அதை காட்டிட்டு அது மதவாதமா போயிடும்னு சொல்லிட்டு அதை காட்ட மாட்டாங்க. மேக்ஸிமம் நீங்க காட்டுற ஒரே ரிச்சுவல் மேரேஜ் மட்டும்தான். ஏன்னா லவ் கதாபாத்திரம்ங்கிறனால மேரேஜ் அதுதான். மித்தபடி மிச்சம் எல்லாத்தையுமே அப்படியே தொட்டு துடி அப்படி காட்டுறதாகவே இருந்தாலும் தமிழ் கலாச்சாரத்தை காட்ட மாட்டாங்க. ஹோலி பண்டிகை காட்டுவாங்க. ஹோலி தாங்க அதிகமா வருது தமிழ் படங்கள்ல பாருங்க, ஹோலி காட்டுவாங்க. எதுக்குடா ஹோலியை காட்டுறீங்க? அப்ப அது மறக்கடிக்கணும், தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டு கூறுகளை மறக்கடிக்கணும். இப்படியே காணாம போய்க்கு கடைசியில நீங்க ஞாபகம் இருக்கா, நம்மளாம் சின்ன பையனா நம்ம பிறக்கிற காலகட்டத்தில் அந்த படங்கள் இருக்குல்ல, அதுல வந்து மஞ்சள் நீராட்டு விழா, மஞ்சள் ஊத்துறது இருக்குல்ல, இந்த மஞ்சள் ஊத்துற பண்டிகை அதுக்கப்புறம் ஏதாவது படத்துல வந்து நீங்க பாத்தீங்க இல்ல? நீங்க அந்த தமிழ் சினிமால வரும்ன்றது இப்ப நீங்க திருப்பி நினைவு கூர்ந்தோம் தான். அப்ப நீங்க நம்ம வந்து இப்ப அதுல ரஜினி படங்கள் வந்திருக்கும், விஜய் படங்கள் வந்திருக்கும், பிரபு படங்கள் நிறைய வந்திருக்கும். ஏன்னா கிராமத்துல அந்த விழாக்கள் வந்து நடக்கும், அதை கிராமம்னு காட்டும் போதே அந்த கான்செப்ட்ல தான் காட்டுவாங்க. ஏன் இப்ப அதை காட்டுறதே இல்லை? அது அந்த விழாவையே மறக்கடிச்சிட்டாங்க மக்கள் மத்தியில இருந்து. காட்டாம கொல்லாம அதை பத்தி பேசாம அதை அப்படியே இருட்டடிப்பு செஞ்சு ஒன்றும் இல்லாமல் போய் கடைசியில போயிட்டு விட்டுட்டாங்க. இப்போ ஹோலியை காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதுங்களா? இப்படிதான் நம்மள மறக்கடிச்சு ஒரு சமூகத்தை கண்ணு முன்னாடி நீங்க வேற எப்போலாம் இல்லை, கண்ணு முன்னாடி நம்ம கிட்ட இருந்த ஒரு நிகழ்வு அப்படியே காணாம போயிடுச்சு. கரெக்டா? இதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சாங்க. தவிர மக்கள் வந்து கொஞ்சம் வீரியமா நின்னனால ஜல்லிக்கட்டெல்லாம் தப்பிச்சிருச்சு. ஆனா கால ஓட்டத்தில் அவங்க அதையும் அதை செய்யறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அவங்க நோக்கம் வந்து தமிழ் இனத்தை அழிப்பது. அந்த நோக்கத்துல இதுவும் ஒரு பார்ட். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, தமிழருக்கு புத்தாண்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வைங்களேன், தமிழ் நியூ இயர்னு அவன் வருஷம் கொண்டாடிட்டே இருந்தான்னு வைங்களேன், தன்னை ஒரு தமிழனாக அவன் உணர்ந்து கொண்டே இருப்பான். இப்போ உகாதிக்கு தமிழ்நாட்டில் வாழ்த்து. எதுக்கு வாழ்த்து? இங்கே வாழ்ற தெலுங்கு 500 வருடங்களுக்கு முன்பாகவே இங்கே அவர்கள் வந்து விட்டார்கள், தமிழர்களோடு ஒண்ணாக கலந்து விட்டார்கள், மண்ணை தின்றுதான் வாழ்கிறார்கள், தமிழர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வேறுபாடு, தமிழிலிருந்து தானே வந்தார்கள் அவர்கள் அப்படின்லாம் உருட்டிக்கிட்டு இங்க பாருங்க ஐயா அப்படிலாம் ஒருத்தெல்லாம் விளக்கம் கொடுப்பாங்கல்ல. நான் கேட்குறேன், நான் 500 வருஷமா வந்தாங்கல்ல, 500 வருஷமா உகாதி தானே கொண்டாடுறான், சித்திரை ஒன்று கொண்டாடல. ஏன் அது பிடிப்போட இருக்காங்க? அப்ப அவனோட கலாச்சாரம் அவனோட பண்டிகை அப்படியே நிக்குது. நியூ இயர் அங்க கொண்டாடினது அப்படியே கொண்டு வந்து இங்க உள்ள கொண்டாடினான்ல. தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவனுக்கு உகாதி தானே தெலுங்கு நியூ இயர். இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கர்கள் தானே உகாதிக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் தானே வாழ்த்து சொல்றாரு, வேற யாரும் வாழ்த்து சொல்றா? ஸோ இங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப அவங்களுடைய புத்தாண்டை வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. சரி, இப்ப தமிழர்களுடைய புத்தாண்டு வந்து கொண்டாடாதீங்கன்னு சொல்லணும். ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏய், ஏன் புத்தாண்டை கொண்டாடான்னு சொல்றதுக்கு நீ என்ன பெரிய திருமலை நாயக்கனான்னு கேட்பீங்க. கோவம் வந்துடும். திருமலை நாயக்கன் பீரியட்ல அவர் சொன்னாரு, அவர் அதிகாரமே பண்ணாரு, என்னென்ன இது கொண்டாடக்கூடாது, கோயில்ல இதுல எல்லாம் திருவிழா எடுக்க மாட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க. விஜயநகர பேரரசு ரெஸ்ட்ரிக்டே பண்ணிட்டாங்க. உகாதி மட்டும் பண்ணினாங்க. சித்திரை திருவிழாக்களை அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. சித்திரை புத்தாண்டை அப்படியே ஆஃப் பண்ணியாச்சு. அதனாலதான் அந்த கேப்பே. புரியுதா? அந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டதுக்கு அங்க இருந்தா வந்து அந்த இடத்துல இருந்தா கேப். ஒரு சிலர் கொண்டாடுறது, ஒரு சிலர் கொண்டாடாம விடுறது, இந்த கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவன் லாக் பண்ணிட்டான். இப்ப நான் கேட்கறது என்னன்னா, அன்னைக்கு அதிகாரம் வந்து அதை பண்றாங்க, இன்னைக்கு ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்திலையும்
தமிழ் புத்தாண்டு வந்து கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னா நீங்க என்ன நம்மளும் என்ன பண்ணுவோம், நாங்க என்ன காலங்காலமா கொண்டாடிருக்கோம், நீ யாரா கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றதுன்னு கேட்டு வேலண்டே கொண்டாடுவோம். அப்ப என்ன சொல்றதுன்னா, ஏங்க இது வந்து மத பண்டிகைங்க. நியூ இயர் வந்து மத பண்டிகை, அதாவது இந்து மத பண்டிகை மாதிரி. இந்து மத பண்டிகைங்க. இதை யாரு சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கு ஹிந்துவும் சொல்லுவான், தெலுங்கு கிறிஸ்டியனும் சொல்லுவான். தெலுங்குல முஸ்லீம் பெருசா இருக்க மாட்டாங்க, பட் முஸ்லீம் இருந்தாலும் அவரும் சொல்லுவாப்புல அது மதவாத பண்டிகைங்க பாரு. இப்ப நான் கேக்குறேன், இந்த விஷுவோ உழுவோன்னு சொல்லுவாங்கல்ல, அது அது என்ன பண்டிகை? விஷுனா அந்த கேரளா கூட கொண்டாடுவாங்க இல்லைங்க, அது என்ன பண்டிகை? மலையாள பண்டிகை. மலையாள பண்டிகை தானே, எல்லா மதத்தவர்களும் கொண்டாடுறாங்க. அது இன பண்டிகை. அப்போ அதாவது அது இன பண்டிகை, ஆனா சித்திரை திருநாள் வந்து மத பண்டிகை. எப்படிங்கன்னா, இந்த சித்திரை எப்படி வந்துச்சுன்னு தெரியாதுங்களா உங்களுக்கு? என்னங்க சொல்லுங்க அப்படின்னா, அது ஒன்றும் இல்லைங்க, மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் அவங்க 2 பேரும் வந்து பேர் ஆற்றலுங்க. ஆமாங்க தெரியுங்க. 2 பேரும் ஆண்களுங்க. ஆமாங்க தெரியுங்க. ஆனா பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து பெண் அவதாரம் எடுத்தாருங்க. விஷ்ணு பெண் அவதாரம் எடுத்தோடனே சிவன் வந்து அவங்களோட சேர்ந்து அவங்க எழுதி வச்சிருக்கலாம், எங்களால பேச முடியல. சரி இளவு அந்த மாதிரி ஒரு கதையை கருமத்தை கட்டி வச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுங்க. 60 குழந்தைகள் வந்து அப்படி பிறந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆண்டுகள்ங்க. அப்படிதாங்க 60 ஆண்டுகள் வந்துச்சு. அது பிசிகா பிசிகா புஸ்கா ஆச்சிகா பிசிகா பிசிகா உஸ்கா குஸ்கா குஸ்கா. சான்ஸ்கிரிட்லாம் பேசுறீங்க? குஸ்காங்கிறது சான்ஸ்கிரிட்டா? இல்லங்க, தெரியாதுங்க சான்ஸ்கிரிட். அசு புசு தஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ பேரை வச்சுவிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு 60 ஆண்டு சுழற்சி தமிழ்ல இருக்கு. அதுக்கு அப்படியே பேரை வந்து சான்ஸ்கிரிட்ல மாத்தி வச்சுட்டு இந்த 60 ஆண்டு எப்படி வருதுன்னா, இந்த 60 குழந்தைங்க பிறந்துருச்சு, இந்த 60 குழந்தைகளும் 60 ஆண்டு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்குறவன் கேனா பயிலா இருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு கதையை பிற்காலத்தில் எழுதி விட்டுட்டு அதனால இது ஹிந்து பண்டிகை. அதனால ஒரு இந்து பண்டிகை இவ்வளோ ஒரு வக்கரமான கதையை வச்சுக்கிட்டு நம்ம அறிவுக்கு உகந்ததா இது அப்படிமாங்க திராவிடர்கள். உகாதி சொல்றா நீலு, உகாதிக்கு என்ன? அதே கதை தான். அப்ப அதுக்கு சொல்ற உகாதியும் இதே கதை தான், ஆனா உகாதிக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. விஷுவும் ஆல்மோஸ்ட் இதே கதை. எல்லாத்துக்கும் அந்த 60 ஆண்டுக்கான கதைங்க இது. இந்த 60 ஆண்டு எப்படி வந்துச்சுன்னா அதுக்கான கதை இதுதான். அவனும் 60 தான், இவனும் 60 தான், எல்லாரும் 60 தான், நம்மளும் 60 தான். அப்ப 60 ஆண்டுக்கான கதையை வந்து இப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப உகாதிக்கு இது ஓகே, விஷு அவங்களுக்கும் அது ஓகே, ஆனா தமிழ் சித்திரைக்கு மட்டும் அது எப்படிங்க அப்படின்னா, அப்ப இங்க நோக்கம் என்னன்னு புரியுதா? தமிழ் சித்திரையை கொண்டாடக்கூடாது, சித்திரை திருநாள தமிழ் புத்தாண்டை எப்படியும் மறக்கடிச்சிடணும். அப்போ உங்களுக்கு அறிவு வரும். நீங்கள் என்ன கேட்பீங்க, சரி எனக்கு சித்திரை புத்தாண்டு இல்லைங்கிற, அப்புறம் நானும் ஒரு புத்தாண்டு வச்சு கொண்டாடிட்டு பண்ணேன், அது என்ன அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு நாள் கூட அது நீங்கள் காலத்துக்கும் கடைப்பிடிப்பீங்க. பொங்கலோட சொருகு டைல்யூட் பண்ணுறது, ஒரே பண்டிகையாக்கு 2 பண்டிகை ஒன்றாக்கு, இந்த வேலையை தான் பண்ணி விட்டாங்க. பொங்கல் வந்து ஆல்ரெடி நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம், பொங்கல் தாங்க நியூ இயர் உங்களுக்கு. இது எப்படி இருக்கு? ரிபப்ளிக் டே இருக்கு, இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டே ஒன்னாக்குனா வெவ்வேறு காரணங்கள் இல்லையா? இது வேற அது வேறடா. 2க்கும் கொடிதான் வைக்கிறோம், 2 ஒண்ணுங்க, ஒரே நாள்ல கொண்டாடுங்கன்னா லீவ் கொடுக்காம தடுக்கலாம்ல, மறக்கடிக்கலாம்ல ஒரு டேவை. இவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்ம வந்து சொல்லணும், இவங்க மட்டும் இவங்க அப்பன் பிறந்தது ஆத்தா பிறந்தது எல்லாம் பிறந்ததுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் வச்சு ஒன்னொன்னு கொஞ்சம் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. பகுத்தறிவு தினம்னு ஒன்று வைப்பாங்க, தயிர் வடை தினம்னு ஒன்று வைப்பாங்க, இவங்க ஒரு இது கொண்டாடுவாங்க. ஆனால் தமிழர்கள் மட்டும் பொங்கல்ல எல்லாம் கொண்டாடிடணுமா? எப்படிங்க நீங்க சொல்றீங்கன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்க முன்னோர்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு இருக்காங்களா? தை பிறந்தால் நியூ இயர் பிறக்கும் நான் சொன்னாங்க உனக்கு? தை பிறந்தால் வழி பிறக்கும் தானே சொல்றாங்க. ஏன்னா தை மாதம்ங்கிறது அறுவடை திருநாள். அறுவடை வந்துச்சுன்னா எல்லார் கையிலும் பொருளாதாரம் வரும், அதனால ஆட்டோமேட்டிக்கா அடுத்து ஏதாவது ஒன்று செய்யறதுக்கான ஒரு ஆப்ஷன் நமக்கு வரும். அதான் வழி பிறக்குது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இதா இருக்குன்னா நம்ம அறுவடை முடிஞ்சோடனே நமக்கு ஏதாவது ஒரு கையில காசு கீசு வரும், நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்ற ஒரு கணக்கு அது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு. தை பிறந்தால் ஆண்டு பிறக்கும் நான் சொன்னாங்க இல்ல. அப்ப இங்க இது எல்லாமே ஒரு ஸ்டேஜ்டு ஃபேக் திராவிடியன் நெரேட்டிவ். முழுக்க தமிழர்களுடைய அடையாளத்தை அழிப்பதற்கு, குறிப்பாக புத்தாண்டை அழிப்பதற்கு செய்கிறது. இப்போ இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு இனமும் அவருடைய நியூ இயருக்கான சுழற்சி வந்து 60 ஆண்டு சகல சுழற்சி காலத்தில் எடுத்து வச்சுட்டே வராங்கல்ல, அந்த ஜோசியம் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து எத்தனாவது இயர் இது? 2026. அப்படின்னா என்ன பொருள்? இயேசு கிறிஸ்துவிலிருந்து இது 2026வது நாள்
ஆண்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுமா? அப்போ இயேசு கிறிஸ்து அப்போ இந்த இந்த இதுக்கு வந்து 2000 ஆண்டு கால வரலாறு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். கரெக்டா? அதே போல இப்போ இந்த தமிழ் சித்திரை 5000 சொச்சம். இப்போ வர தமிழ் சித்திரை வந்து 5000 சொச்சம் ஆண்டுகள். அப்போ 5000 வருஷ டாக்குமெண்டேஷன் இருக்கும். 5000 வருஷம் நம்ம இந்த கேலண்டரை ஃபாலோ பண்றோங்கிறதுக்கான அத்தாட்சி அந்த நாள் தான், அந்த சுழற்சி நாள் தான். பெஞ்ச் மார்க் டே. இவங்க அதை தூக்கி போடுங்கிறான். இதை அவங்க தூக்கி போடுங்கிறான். நம்ம ஏங்க தூக்கி போடணும்? 5000 வருஷம் பாரம்பரியத்தை தமிழர்கள் தூக்கி போட்டணுமா? அப்போ சித்திரையை நம்ம கொண்டாடணும். சித்திரை திருநாள் என்பது தான் தமிழர் புத்தாண்டு. அப்போ நீங்கள் பேசிக்காக வர்றது என்னன்னா, இந்த புத்தாண்டு எப்படி கணிக்கிறாங்க, எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு லாஜிக்காக பார்க்கணும். இந்த தைக்கும் இதுக்கும் ஒரு சின்ன சம்பந்தமும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வர்றதுக்கான காரணத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன். தை வந்து ஒரு காலத்தில் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டுச்சா அப்படின்னா அது புத்தாண்டாக கொண்டாடப்படலை. மாறாக மாதாந்திர, அதாவது பார்த்தீங்கன்னா லூனார் கேலண்டர், சோலார் கேலண்டர் 2 இருக்கு. சரி. இப்போ நீங்கள் முஸ்லீம்ஸ்லாம் பயன்படுத்துறது லூனார் கேலண்டர். அதனால தான் வந்து அவங்களுக்கு ரம்ஜான் வந்து பிறை தெரியிறப்ப பார்த்துட்டு தான் அவங்க வருவாங்க. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் வருட கணக்குங்கிறது இல்லை. லூனார் கேலண்டரில் மந்த்லி கணக்கு தான். இப்போ இந்த லூனார் கேலண்டருக்கும் சோலார் கேலண்டருக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா, சோலார் கேலண்டருங்கிறது சூரியனுடைய அசைவுகள் இதை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு கேலண்டர். இந்த கேலண்டர் யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு இது கட்டாயம் தேவை. ஏன்னா அப்போ தான் இவங்க சீசனல் ரெயின்ஃபாலு, எப்போ விதைக்கணும், ஆடிப்பட்டத்தில் விதைக்கணும், இந்த பட்டத்தில் விதைக்கணும், எல்லாத்துக்கும் அந்த கணக்கு வரணும் அப்படின்னா அவங்க ஒரு சீசனல் கேலண்டரை பயன்படுத்தணும். அப்போ சோலார் கேலண்டர்ஸ் மட்டும்தான் சீசனல் கேலண்டராக இருக்க முடியும். லூனார் கேலண்டர்ஸ் வெறும் மாதமாக போகிறனால இவங்கனால கரெக்டாக எந்த காலகட்டத்தில் மழை வரும், எந்த காலகட்டத்தில் வெயில் அடிக்கும், எந்த காலத்தில் வறட்சி வருங்கிறதெல்லாம் கண்காணிக்க முடியாது. லூனார் கேலண்டரில் மாதம் போய்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து 30 நாள் போய்கிட்டே இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ஒரு சுழற்சி வந்து இருக்காது. அந்த இந்த கிளைமேட்டை வந்து உங்களால் கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ இது வந்து பாலைவன மக்களுக்கு, காட்டுவாசி மக்களுக்கு ஓகே, விவசாய மக்களுக்கு இது பத்தாது. ஏன்னா விவசாயம் செய்ய மாட்டாங்க, முழுக்க அந்த நிலவு தெரியும் இருட்டலன்றதை வச்சு இது பண்ணலாம். அப்போ இங்கே விவசாய சமூகம் வரும்பொழுது தான் அவங்களுக்கு சோலார் கேலண்டருடைய தேவை வந்து வருது. ஏன்னா சீசன்ஸை வந்து நம்ம மெமரியில் கொண்டு வரணும். அப்போ சீசன் மெமரியில் கொண்டு வரணும். அதே போல் இந்தந்த ஆண்டுக்கான சுழற்சி இதெல்லாத்தையும் கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்கும்போது இதுக்கு அப்படியே படிப்படியாக இந்த அறிவு வந்து வளர்ந்து எப்படி ஒரு கேலண்டர் தயாரிக்கணும், எப்படி அந்த நாளை வைக்கணும், லீப் இயர் எப்படி கணக்கு பண்ணணும், இது எல்லாமே வந்து படிப்படியாக தமிழர்கள் வந்து வகுக்கிறாங்க. இதில் ஏன் இந்த 60 ஆண்டு கால சுழற்சி அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்? 60 I mean like seconds நொடி போடுது. இதே இது இப்போ நீங்கள் கணக்கு பண்ணிகிட்டே போனீங்கன்னா 60 தான் டைம் வருது. இது வந்து அறிவியலா கற்பனையா? அறிவியல், கணக்கு. இது ஒரு கணக்கு தான், பேசிக்கலி மேத்தமேட்டிக்ஸ். இந்த மேத்தமேட்டிக்ஸை விளக்கி சொல்றதுக்கு புத்தி இல்லாத எவனோ ஒருத்தன் 60 குழந்தை பிறந்துச்சு 60 ஆண்டுன்னு போயிட்டான். புரியுதா? அபத்தமா இருக்கீங்க. அதுதான், அதாவதுங்க 60 அவங்க நேரத்தை பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ ஆண்டுக்கும் 60 கணக்குன்னு வச்சிருக்காங்க. 60 ஆண்டுன்னா அது ஒரு செக்ட், அவ்வளோதான். அதே போல் அவங்க அப்படியே இன்னும் அதிகமாக இருக்குது. இந்த யுகங்கள் இதெல்லாம் அப்படியே இந்த கான்செப்டில் தான் போகும். அப்போ இந்த 60 ஆண்டு காலம்ங்கிறது ஒரு சுழற்சியாக பார்க்குறாங்க. இதையும் அவங்க ஏன் 60 ஆண்டு காலம்னு வைக்கிறாங்கன்னா, ஒரு மனிதனோட சராசரி ஆயுள் காலம் என்ன? 60+. அவ்வளோதான். 60+ல ஸோ ஒரு மனிதனோட சராசரி ஆயுள் காலத்தை இதில் நீங்கள் ஈஸியாக சொல்லிட முடியும். ஒரு சுழற்சிக்கு இருந்தார், அடுத்து மறு சுழற்சிக்கு இல்லை அவர், இல்லை 2 சுழற்சிக்கு அவர் வாழ்ந்தார். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக அவங்களோட இதெல்லாம் கணக்கு பண்ணிட முடியும், வரலாறை தக்க வைக்க முடியும். இதெல்லாம் தான் இந்த 60 ஆண்டு கால சுழற்சிக்கான காரணம். அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, எப்படிங்க நியூ இயரை கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஈக்ரோனாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அதாவது சூரியன் வந்து தென் திசையிலிருந்து அப்படியே வட திசை நோக்கி அந்த செலவிடன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சூரியனை பார்த்துட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் ஒரு பக்கம் இருக்கும், அடுத்த நாள் அப்படியே உங்களுக்கு அந்த ஒரு சின்ன கிராஜுவலாக ஒரு போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடு இருக்குன்னு மரம் இருக்குன்னா அதை வச்சு தள்ளிட்டே போகும், அப்புறம் இந்த பக்கம் தள்ளிட்டே வரும். இப்படி தள்ளிட்டே போகிறது ஒரு லெவலில் திரும்ப அங்கேருந்து இப்படி திரும்பும். கரெக்டா? இப்போ இப்படி போயிட்டு இப்படி வருது இல்லை, அதே போல் இப்படி போயிட்டு இப்படி போகுது இல்லை, இதுதான் இந்த ஈக்ரோனாக்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த டேர்னிங் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் ஈக்ரோனாக்ஸ். ஏன்னா அது வந்து நமக்கு எந்த இடத்துல திரும்புதுன்னு தெரியுதா? சரி. ஸோ இந்த தான் ஈக்ரோனாக்ஸ். இந்த ஈக்ரோனாக்ஸை கணக்கு பண்ணி 2 நாளை வந்து வருடத்தில் கணிக்க முடியும். ஏன்னா சூரியன் வந்து ஒரு ஆண்டுக்கு இப்படி போகும், அப்புறம் இப்படி போயிடும் ஒரு ஆண்டு. கரெக்டா? அப்ப இங்க ஒரு பாயிண்ட் ரெஃபரன்ஸ் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் ரெஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா? அப்ப இந்த 2 ஈக்ரோனாக்ஸையும் வச்சு நம்ம நியூ இயர்ஸை வந்து கணக்கு பண்ணலாம்.
இந்த 2 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் சித்திரை, ஒரு பாயிண்ட் தை. ரைட்டு. புரியுதா? ஆனா தையை வந்து அவங்க ஏன் பயன்படுத்தலைன்னா, இந்த தையோட வந்து நட்சத்திரத்தையும் சேர்த்து வைக்க முடியல. ஓகேவா? நட்சத்திரத்தையும் சேர்த்து மேச உருவம் வந்து மேசம் இப்போ மாறிடுச்சு. அந்த இது வந்து இந்த கேலண்டர் நம்ம இன்னைக்கு இப்போ சித்திரை 1 இருக்கு பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் டேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக ஒரிஜினல் கணக்குப்படி மார்ச் மாதமே நமக்கு நியூ இயர் என்பது இப்போ இந்த கணக்கில் வந்து வந்திருக்க வேண்டும். ஆனால் நம்ம அந்த கணக்கை சரியாக பண்ணாமல் சித்திரை 1 ஒரு மாதிரி ரேண்டமாக இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கோம். சித்திரை 1 ஃபாலோ பண்ணுற மொழியை கரெக்டாக வந்து கணக்கு வச்சு நம்ம இப்போ பண்ணுறது இல்லை. அதனால நம்ம தப்பாக தான் கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ இது என்ன ஆகும்னா, இதனால கிளைமேட்லாம் மாறி மாறி வரும். நம்மளால கரெக்டாக அந்த ப்ரெடிக்ஷன் வராது. இப்போ நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க ஆடிப்பட்டத்தில் விதைக்கணும்னு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும். ஏன் மிஸ் ஆகும்னா, இங்கே நீங்கள் தான் மிஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு மாதத்துக்குள்ள மிஸ் ஆகுது இங்கே டேட்டு. ஏன்னா இது ஏன் மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்து குழப்பம்லாம் இல்லைங்க. டைம் மாற நீங்கள் அந்த அதுக்கான இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரணும்ல அந்த டேட்டை. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆட்சி நம்மக்கிட்ட இல்லை. ஸோ பெரிய கேப் வந்துருச்சு. அந்த கேப்னால நமக்கு ஒரு மாதம் கொஞ்சம் ஒரு கேப் நடுவில் இருக்க, ஒரு மாதம் கூட இல்லை, ஒரு 20 நாள் கிட்ட டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே ஒரு ரெஃபரன்ஸ், இந்த பக்கம் ஒரு ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, சிம்பிள். இந்த 2 பாயிண்ட்ல சூரியன் திரும்பும்போது தான் கரெக்டாக 12 மணிக்கு நீங்கள் ஒரு உச்சியை வச்சு பார்த்தீங்கன்னா நிழல் வந்து சைடில் விழுகக்கூடாது. நேராக உச்சி வெயில் வந்துச்சுன்னா அப்படியே கரெக்டாக 12 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குச்சியோட நிழல் வந்து சைட்லேயே இருக்கக்கூடாது, அப்படியே கரெக்டாக கீழே விழுகணும். அப்போனா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து புத்தாண்டுன்னு வச்சிடலாம். இந்த கான்செப்ட் வச்சு தான் தஞ்சை பெரிய கோயிலோட நிழல் கீழே விழுகாது அதெல்லாம் சொல்ற அந்த கான்செப்ட்லாம் கன்ஃபியூஷன்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, இப்போ தஞ்சை பெரிய கோயிலில் என்னைக்கு தெரியுமா வந்து நிழல் கீழே விழுகாது? புத்தாண்டு அன்னைக்கு பேசிக்காக போச்சு. இந்த ஈக்ரோனாக்ஸ் நடக்கும்போது அது விழுகாது, அவ்வளோதான். அப்போ வருஷத்துல 2 நாள் மட்டும்தான் அந்த நிழல் தரையில விழுகாம இருக்கணும். அப்போ ஏன்னா அன்னைக்கு எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் நின்னீங்களாலும் உங்க நிழலும் கீழே உங்க காலு கட்டிலே வட்டமாக விழுகணும். ஸோ சூரியன் வந்து சைடே இருக்காது. ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கான புத்தாண்டை மேனுவலாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பாயிண்ட். இந்த பாயிண்ட்டோட சேர்த்து இவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் கான்ஸ்டலேஷன் இருக்குல்ல, இந்த ஸ்டார் கான்ஸ்டலேஷனும் கரெக்டாக இந்த வானத்து மேலே வச்சுக்கிறது. இந்த இதில் மேசம் என்னைக்கு தெரியுதோ, கரெக்டாக அந்த மேச நட்சத்திரத்துக்கிட்ட அது எப்போ வருதோ அந்த பர்டிகுலர் டேட் வந்து புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி வச்சு தான் இன்றைய சித்திரை மாதம் வருது. இதை தான் நீங்கள் சங்க இலக்கிய பாடல்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு தெரியன்லாம் வரும் பாடல் மேலே. ஸோ அந்த ஆடு வந்து தெரியுது அப்படின்னா புத்தாண்டுன்னு சொல்லி அந்த டைமில். இப்போ அந்த இதுவும் நமக்கு அந்த கான்ஸ்டலேஷனுமே அடுத்த கான்ஸ்டலேஷன் நம்ம மாறிடணும், அதுவும் ஒரு சுழற்சி. ஸோ இது வந்து ஒரு பக்காவான ஒரு சயின்டிஃபிக்கல் அப்ரோச். எப்படி வந்து மனிதர்கள் வந்து தங்களுக்கான கேலண்டரை வடிவமைச்சு கால்குலேட் பண்ணணுங்கிறதுக்காக தமிழர்கள் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. இதை நம்ம அப்படியே குப்பையில் போட்டுட்டு இந்த சயின்ஸ் கின்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இதில் ஒரு கற்பனை கதையை மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு கண்டுபிடிவான். இப்போ தை வந்து நம்மளால இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக வச்சு பண்ண முடியாது, ஏன்னா அது நட்சத்திரத்தோட அலைன் ஆகாது அந்த டேட்ஸ். ஸோ பேசிக்காக தையை வந்து நம்மளால மாதாந்திர கேலண்டருக்கு வேணால் அதை வந்து லூனார் கேலண்டருக்கு அதை வச்சுக்கலாமே ஒழிய சோலார் கேலண்டருக்கு அது பொருந்தாது, செட் ஆகாது தை மாதம். ஸோ இதை தெரிஞ்சு தான் தமிழர்கள் கரெக்டாக வச்சுருந்துருக்காங்க. அது தமிழர்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் மோரார்லெஸ் தமிழர்களோட கேலண்டரை அன்றைக்கி உலகமே ஃபாலோ பண்ணுச்சு. அதான் நான் கேட்கலாம் இருந்தேன். விஷு இன்னைக்கு இருக்கா, வெஸ்ட் பெங்காலில் இன்னைக்கு கொண்டாடுறாங்க, இன்னும் பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு. ஏன்னா தமிழரோட கேலண்டர் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் தான் இருக்கும் அவங்களுக்குள்ள, பட் பேசிக்காக இந்த கான்செப்ட் தான். ஸோ இவங்களோட உகாதியும் இந்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இதுக்கு முன்னாடி இப்போ வந்துருச்சு. இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி உகாதி அவங்களோடது கொஞ்சம் அந்த 2-3 வாரத்துக்கு வருது இல்லை. காரணம் என்னன்னா அவங்க அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டே வந்திருக்காங்க போல. நம்ம வந்து விட்டுட்டோம், ஏன்னா நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம், நம்ம விட்டுட்டோம் ஆட்சியில். ஸோ நம்ம சரி செஞ்சோம்னா அந்த கரெக்டான டேட் என்னவோ அந்த டேட்டுக்கு நம்ம போயிடும். அதை உட்காந்து அறிவியலாளர்களை வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த குச்சி நட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பண்ணிட்டு அவங்கவுங்க அந்த கேலண்டர்லாம் வெளியிடுவாங்க. இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி கரெக்டான நேரத்தில் விதைக்கலாம், கரெக்டான நேரத்தில் மழை பெய்யும், கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே கணிக்கலாம், ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ மழை பெய்யும்னா இப்போ மழை பெய்யும், இப்போ காத்தடிக்கும்னா இப்போ காத்தடிக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். அக்ரிகல்ச்சருக்கு தகுந்தாப்புல இருக்கக்கூடிய நம்ம ஒருத்தர் இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவங்களுக்கு தெரியும்ல, அந்த குழந்தைகள் வந்து சுபப்பிரசவம் பெற்றதுக்கெல்லாம் போயிட்டு பிரச்சனை பண்ணாங்க. அவரெல்லாம் வந்து வீட்லயே வந்து இது வச்சிருக்காரு பாருங்க, போல் வச்சு அவர் அதை வச்சு தான் கணக்கிட்டு இருக்காரு. 4 பக்கம் வச்சு இந்த நிழல் உழுகிறத வச்சு அவர் கால்குலேட் பண்ணி அவர் வந்து கேலண்டருக்கே போல, நான் டைரக்டா நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த பழக்கம் இருக்கு இன்னும். அதை வந்து நம்ம புரிந்து கொண்டு அதை இன்னொன்று நிறைய சாமி கோயில்களில்
நீங்கள் அதை தான் பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு கருப்பசாமி இந்த காமி கோயிலுக்குலாம் போனீங்கன்னு வைங்களேன், ஒரு குச்சி நட்டு வச்சுருப்பாங்க, கோல் இருக்கும். அது சில இடத்துல வந்து கழுமரம் வச்சுருப்பாங்க. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அந்த ஒரு குச்சி இருக்கும், அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த குச்சி வந்து எதுக்குன்னா இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான். நிறைய பேர் அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியாமல் அது ஏதோ சாமி குச்சி அதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. சில பேர் அந்த இடத்துல கொண்டு வந்து அருவாளை குத்தி வைக்கிறது, வேலை குத்தி வைக்கிறதுன்னு போட்டு குழப்பி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ பேசிக்காக இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். நிழலில் வச்சு நிழல் உழுகிறத வச்சு பார்த்து நீங்கள் சோலார் டெம்பிள்லாம் இருக்குல்ல இந்தியாவில், ஆமாம், சோலார் டெம்பிள் என்ன இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் கோயிலே கட்டியிருக்காங்க. அது எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கும். அந்த சண்டையில் மாதிரி வச்சிருப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு நியூ இயர் எப்போ வருதுன்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்ம கோயில்களோட அது தஞ்சை பெரிய கோயிலே அந்த வடிவமே அதுதாங்க. இப்போ தஞ்சை பெரிய கோயிலோட நிழல் உழுகிறத பற்றி இங்கே பேச்சு எதனால் வந்துச்சு? இந்த ஏரை வச்சு அவங்க இந்த நிழல் என்னைக்கு உழுகலையோ அன்னைக்கு நியூ இயருங்கிறது மக்களுடைய செவி வழி செய்தியில் அது இருந்திருக்கு. அது அப்படியே கால விடுத்தோன்னே நிழல் உழுகாதுப்பா, நிழல் உழுகாதுப்பா. நிழல் எப்போ உழுகாதுப்பா? புத்தாண்டு அன்னைக்கு உழுகாதுப்பா. அது போயிருச்சு, அது அந்த டேட்டா போயிருச்சு, கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஸோ புத்தாண்டு அன்னைக்கு அங்கே நிழல் உழுகாமல் இருக்கிறதுங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அது ஆட்டை திருவிழா இந்த மாதிரி கான்செப்டில் இதெல்லாம் சொல்லுவாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் தை ஒரு ஈக்ரோனாக்ஸு, சித்திரை ஒரு ஈக்ரோனாக்ஸ், ரெண்டுமே ஈக்ரோனாக்ஸாக இருக்கனால தை வந்து கரெக்டாக வந்து பொங்கல் திருவிழாவோட வராதனால ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இங்கே திராவிட கூட்டம் வந்து அதில் வந்து புத்தாண்டுன்னு சொன்னோம்னா மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு சொல்லி குழப்பிட்டாச்சு. ஆனால் தை வந்து புத்தாண்டாக கொண்டாடப்பட்டதற்கு எந்த வரலாற்று சான்றுகளும் நமக்கு கிடையாது. அது பச்சை பொய். அதில் வந்து தை மாதத்தை முதல் மாதமாக போட்டு கேலண்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அதுவும் தப்பு. காரணம் என்னன்னா, அந்த கல்வெட்டில் மாதங்களை கட்டமாக எழுதியிருப்பாங்க. சரி, அது சுழற்சி முறையில் அந்த கட்டமாக எழுதியிருக்காங்களே ஒழிய அது தை இந்த பக்கம் வருதுங்கிறதுக்காக அது முதல்லன்னு அது கணக்கில் கட்டமாக எழுதியிருப்பாங்க. அப்படி எடுத்துக்கூடாது. ஏன்னா லைனாவாக எழுதியிருக்காங்க. கட்டமாக எழுதும்போது ஒரு அந்த இதில் வந்து தை இந்த பக்கம் எழுதியிருப்பாங்க. உடனே வந்துட்டு தை மாதம் இங்கே முதல்ல தொடங்குது பாருங்கன்னு இப்படி நினச்சிக்கிறது அதுவும் தப்பு. ஸோ தை மாதம் புத்தாண்டாக ஒரு காலத்தில் யாராவது கொண்டாடி இருக்காங்க அப்படின்னா, யார் கொண்டாடி இருப்பான்னா லூனார் கேலண்டரை மையப்படுத்தி இருந்தவங்களுக்கு அது வேணாம், அந்த கூட்டத்துக்கு வேணா ஓகேவா இருந்திருக்கும். தமிழர்களையும் ஒரு தரப்பு அதை கொண்டாடி இருக்கலாம். ஆனால் அது சோலார் கேலண்டருக்கு பொருந்தாது. ஸோ சோலார் கேலண்டர் நம்ம இப்போ ஓட்டு உருவாக்கினா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் தான் மோரார்லெஸ் வரும், இந்த புத்தாண்டு வந்து வரும் நமக்கு கரெக்டாக. இப்போ நீங்கள் உலக வரலாறு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபுல்லுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பண்டைய உலகம் வந்து ஏப்ரல் மாதத்தை தான் புத்தாண்டாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. தமிழர்கள் கொண்டாடியது போலவே ஐரோப்பியர்களும். ஐரோப்பியர்களும் அவங்களோட புத்தாண்டுங்கிறது ஏப்ரல் மாதம் தான் அவங்களுக்கு வந்துட்டு இருந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஏப்ரல் மாதத்துலாம் வந்துட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த புத்தாண்டு தான் விவசாய மக்களுக்கு தேவையான புத்தாண்டு. புரியுதா? நீங்கள் வந்து அவங்க ஜனவரி மாதம் இதெல்லாம் வந்து கிரிகேரியன் கேலண்டரில் இருந்தாலும் அவங்க வந்து பழைய மக்கள் அந்த கிரிகேரியன் கேலண்டரோட ஏப்ரல் மாதத்தை தான் தங்களுடைய மாத தொடக்கத்தில் அவங்க பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் புரியுதா சொல்கிறது, அவங்களுக்கு என்ன மாதம் வச்சுருந்தாங்க இப்போ நம்ம சித்திரை ஏப்ரல் இது வருதா, இதே மாதிரி அவங்களுக்கு வேற ஒரு மாதம் வந்திருக்கும் இது இருக்கும். அப்போ அவங்க புத்தாண்டுன்னு எதை கொண்டாடிப்பாங்க, அவங்களுடைய பண்டைய புத்தாண்டு தானே கொண்டாடிப்பாங்க. தமிழர்களோட புத்தாண்டு மாதிரி தான் ஐரோப்பியர்கள் அந்த காலத்தில் கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. என்ன நடக்குது, கிரிகேரியன் கேலண்டர் வரும்பொழுது அஃப்கோர்ஸ் வந்து ஜனவரியை வந்து புத்தாண்டுன்னு சொல்லி கொண்டு வராங்க. இதுக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. கிரிகேரியன் கேலண்டருக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ வந்து அவங்க வந்துட்டு அவங்க அதனால தான் கிரிகேரியன் கேலண்டரில் இல்லை பண்ணாமல் சீசன் தனியாக வச்சுக்கிட்டு உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது தனியாக இருக்கும். கேலண்டர் வேற சீசன்ஸ் வேறன்னு தனியாக வச்சு பிரித்து குழப்பிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இந்த மாதம் விதைக்கணும் அந்த மாதம் விதைக்கணும்லாம் இருக்கு. அவங்களுக்கு சீசன் விதைக்கணும்னு தனியாக இந்த சீசனா அந்த சீசனா அந்த சீசன் பார்த்து தான் அவங்க விதைக்க முடியும். இப்போ அவங்க கிட்ட போயிட்டு இன்னும் ஒரு 3 வருஷத்துல எந்த காலகட்டத்தில் நீ விதைக்கணும்னு கேட்டால் அவனுக்கு எப்போ அந்த சீசன் வருமே தெரியாது. அவன் அந்த சீசனை பார்த்து தான் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி ஒரு சீசன் வந்ததுக்கப்புறம் இன்னொரு சீசன் போயிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி அவனுக்கு அந்த கால்குலேஷன் இருக்காது. ஆனால் நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்கேல் நீங்கள் ஒரு நல்ல நோட் பண்ணி பாருங்க. நாசா அறிவிக்குதா, என்ன அறிவிக்கும், அமாவாசை வருது, கிரானம் வருது, சந்திர கிரானம் வருது, சூரிய கிரானம் வருதுங்கிறத நாசா அறிவிப்பாங்க. கரெக்டா? சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸ் வருதுங்கிறத நாசாலேருந்து இந்தியாவோட ஒவ்வொரு இதுலேருந்தும் அறிவிப்பாங்க. சைடில் நம்ம ஊர் ஜோசியக்காரரு அதே நல்ல கரெக்டாக கணிச்சு கொடுப்பாரு. ஆமாம், கோயிலில் போட்டால் இருக்கு. எப்படி வந்துச்சு? நம்மளோட கணக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு. அவன் உட்காந்து டெலஸ்கோப்பை பார்த்துட்டு கால்குலேட் பண்ணுறத நம்மால் வந்து அவனுக்கு கண் பார்வையே தூரமாக பார்த்தா தெரியாது, அந்த மாதிரி இருப்பான். ஆனால் உட்காந்து ஒரு கட்டத்தை போடுவான், உட்காந்து இது பண்ணுவான் அப்படின்ட்டு இப்போ வருங்க சோலார் பாமசாமி கோயிலில் போர்டில் போட்டிருப்பாங்க அடுத்த பௌர்ணமி கிரகணம் எப்போ வருதுன்னு. ஏன்னா அவ்வளோ ஏன்னா இது எல்லாமே ஒரே மாதிரி ஒரு மெக்கானிசம் தானேங்க, ஒரே டைம் லைனில் ஒரே டைம் ஸ்கேலில் தானே போயிட்டு இருக்கு. இந்த இதை அன்றைக்கே உட்காந்து கால்குலேட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்லாம் கண்டுபிடிச்சி இது பண்ணி சுழற்சிகள்லாம்
சாட்டன் வந்து எந்த இடத்துல சுழண்டு வரும், வியாழன் வந்து எந்த இடத்துல சுழண்டு வரும். இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையை வச்சு தான் வந்து நியூ இயர் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அதே தான் இங்கே வியாழக்கிழமை இதை வச்சு தான் அந்த வியாழன் கோள் வந்து சுற்றி வர்றது, அந்த 12 வருஷ சுழற்சின்னு சொல்கிற கான்செப்ட் இது அப்படியே அங்கே இருக்குது. நம்ம கிட்ட இருக்க அதே கலாச்சாரம் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கிட்ட இருக்குது. இது ஒரு தொடர்பு நமக்கு அவங்களுக்கும். ஸோ இப்படி கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த மரபு, இந்த அறிவியல் வந்து இன்னும் இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் இதை வந்து நம்மக்கிட்ட எடுத்து சொல்லாமையே அதெல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் வந்து அதுக்கு சயின்ஸுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி குழப்புறதுக்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் தையை வந்து புத்தாண்டு 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 புத்தாண்டுன்னு சொல்லி நம்ம தலையில் சொருக பார்க்குறாங்க. அது நம்ம வரலாற்றை அழிக்கக்கூடிய டைரெக்டான ஒரு அசால்ட். நம்ம அதுக்கு துணை இருக்கக்கூடாது. சித்திரை தான் தமிழர் புத்தாண்டு. இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும். ஆனால் இதில் சில பேர் சொல்லுவாங்க அது அப்படி பார்த்தாலும் சித்திரை இந்த நாள் கரெக்டாக வராதேங்கன்னா, ஆமாங்க வராது. ஆனால் இந்த நாள் இந்த கால்குலேஷன் தானே, இந்த கால்குலேஷன் வந்து கவர்மெண்ட் வரும்போது நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மாடல் சம்மு, சரி, ஒரு மாடலாக இப்போ மேக்ஸ் எக்ஸாம் போகும்போது இங்கே நம்பர்லாம் மாறி மாறி இருக்கு. இப்போ உங்களுக்கு பிட்டு கொடுக்குறோம். அந்த பிட்டு பேப்பரில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்மோடைய ஃபார்முலாலேயே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் போட்டு வருது. இப்போ இதை பார்த்து உங்களால பண்ண முடியாதா? அதுவும் கூட பண்ணலாம். நீ முட்டாப்பைய 35 மார்க் வாங்க அப்படியே ஈடிச்சா அப்படிதான் பண்ணுவேன். பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், இந்த பிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சித்திரை திருநாளுடைய அந்த பிட்டு. இந்த இது இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய சம்மை இப்போ நீ கால்குலேட் பண்ண முடியும். இதை நீ தொலைச்சிட்டேன்னு வையே, அதுக்கப்புறம் உனக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவ? படிக்கிற பசங்களுக்கு கூட ஒரு டீச்சர் ஈஸியாக சொல்லி கொடுத்தலாம். பிட் அடிக்கிற பசங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. ஆமாம், அதுதான் உண்மையான கல்வி. அப்படிதான் புரிய வைக்கணும் போல. இவங்க புரிய மாட்டேங்குதே, இப்படியாவது வச்சு பாஸ் ஆகங்கடா தான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த ஃபார்முலா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சித்திரை தான் தமிழ், ஏதாவது சித்திரை இந்த கால்குலேஷனில் தான் நமக்கான புத்தாண்டை வந்து தீர்மானிக்க முடியுங்கிறத நம்ம பண்ண முடியும். பேசிக்காக அறிவியல் ரீதியாக தான் நம்மளோட புத்தாண்டை வந்து நம்ம தீர்மானிக்கிறோம். அது கரெக்டாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சித்திரை 1 அன்னைக்கு வருமானா வராது, அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். அது முன்ன பின்ன தான் வருது. ஆனால் அந்த முன்ன பின்ன வரதை நீங்கள் கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அதற்கான சயின்ஸ் தான் இந்த நாளுடைய சூட்சுமத்துக்குள்ள உட்காந்துருக்கு. அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாளைக்கு நமக்கு தமிழ் தேசிய அரசாங்கம் வரும் பொழுது தமிழர் புத்தாண்டு என்பது பண்டைய தமிழர்களுடைய அறிவியல் முறைப்படியே கணிக்கப்பட்டு நிறுவப்படும். அது இன்னும் அக்யூரேட்டாக நிற்கும். அப்போ நீங்கள் அதை சித்திரை 1 கொண்டாட போறீங்க, அவ்வளோதான். அப்படி பார்த்தாலும் அதுதான் சித்திரை 1. புரியுதுங்களா? எது புத்தாண்டா வருதோ அதுதான் சித்திரை 1. ஏப்ரல் 14 தான் கொண்டாடணும் இல்லை, அதான் சித்திரை 1. இப்போ ஜனவரி 1 தானே புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு ஜனவரி. அதே போல சித்திரை 1 தான் தமிழருக்கு புத்தாண்டு. அது எந்த டேல வருது இங்கிலீஷ் கேலண்டர்ல அப்படிங்கறத தான் நம்ம வந்து கொஞ்சம் நகர்த்தி ஸ்கேல் பண்ணணும். அது கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஏன் ஸ்கிப் ஆயிடுச்சு? நடுவில் மாட்டிக்கிட்டோம். நம்மள அந்த கால்குலேட் பண்றதுக்கு ஆளுங்க இல்லை. அதனால அப்படியே ஒரே பேட்டர்ன்ல போயிடுச்சு. ரெஃபரன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும்ல, சரி செய்யணும். அது சரி செய்யல. ரைட்டு. இப்போ நீங்கள் சொன்னீங்க விஜயநகர பேரரசு அந்த காலத்தில் அது வந்து இந்த பண்டிகை எடுக்கப்பட்டு வேற ஒரு பண்டிகை திணிக்கப்பட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது ஓரளவுக்கு தெளிவுபட்டு வரப்போ மீண்டும் அரசியல் ஆளக்கூடியவர்கள் அதை வந்து அது அரசியல் அதுக்குள்ள புகுத்துறாங்க. ஸோ அது இப்போ ஒரு அரசர் ஆள்றாரு அது பண்றாரு. இதை வந்து இனிஷியேட் பண்றதுக்கு நீங்க சொன்ன பொய்களே நீங்க கணக்கெடுத்து பாருங்களேன். பச்சைப்பெண் கல்லூரியில் வந்து 500 தமிழ் புலவர்கள்லாம் சேர்ந்து மறைமலை அடிகளுடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தோடைய தீர்மானம் தான் இதுன்னு சொல்லி ஒரு உருட்டினாங்க. அந்த கூட்டம் நடத்தினதுக்கான ஆதாரமும் இல்லை, அந்த கூட்டத்தில் தீர்மானம் போட்டதுக்கான ஆதாரமும் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த 500 தமிழ் பண்டிதர்கள் போனாங்கன்னா அந்த 500 தமிழ் பண்டிதர்கள் யாராரு என்னென்னலாம் சொல்கிறாங்க. இவர் போனார், அவர் போனார், அவரும் போனார், இவரும் போனார்லாம் சொல்கிறாங்க. சரி, அவங்க எதாவது எழுதிருக்கணும்ல, நாங்கள் அப்படி போனோம் இன்றைக்கி ஒரு முடிவெடுத்தோம்னு. ஆக்சுவலாக ஒரு கூட்டம் பிற்காலத்தில் நடந்தது. பிற்காலம்னா இவங்க சொல்ற காலத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கூட்டம் நடந்தது உண்மை. ஆனா அதுல வந்து திருவள்ளுவர் ஆண்டதான் அவங்க வந்து தமிழர் நாட்காட்டியா பயன்படுத்தணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்களே ஒழிய திருவள்ளுவருடைய வாழ்க்கையை வச்சு எப்படி இயேசுநாதருடைய வாழ்க்கையை வச்சு அவங்க ஒரு நாட்காட்டி பண்ணாங்களோ அதே போல அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் திருவள்ளுவருடைய இதை வச்சுட்டு நம்ம ஒரு தமிழருக்கான ஒரு புத்தாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை அறிவிச்சு அவங்க அது திருவள்ளுவர் நாளில் தான் சொன்னாங்க. அதே வந்து புத்தாண்டு கான்செப்ட்ல சொல்ல திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு போனாங்க. நம்ம திருவள்ளுவருக்கான அந்த இப்போ நம்ம சில தமிழர்கள் போடுவாங்க பார்த்தீங்களா, திருவள்ளுவர் அப்படின்னு போட்டு அந்த இதைத்தான் வந்து முன்மொழிஞ்சாங்க அந்த மாநாட்டில். அது வேற இது வேற போட்டு எல்லாத்தையும் இப்படி குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு போயிடுச்சு. அப்போ இவங்களோட அதே போல் வந்துட்டு பாரதிதாசன் சொன்ன பாடல் நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை எல்லாம் தமிழ் புத்தாண்டுலாம் இதை பாரதிதாசன் எங்கே சொன்னார்? இனி பாரதிதாசன் ஃபோட்டோ போட்டு போடுறீல, பாரதிதாசனுடைய எந்த மேடையில் எந்த நூலில் எந்த புக்கில் இது பிரிண்ட் ஆயிருக்கு? யுனெஸ்கோ சீரீஸா இதுவும்? இது யார் எழுதுனானே தெரியல. பாரதிதாசன் எழுதினார்னா எங்கே எழுதினாரு, எப்போ பேசினாரு,
அவர் பேசினாரா, அவர் எங்கேயாவது எழுதி பதிவு பண்ணியிருக்காரா, அவரோட நாளிதழ்லையோ இல்லை அவரோட புத்தகத்திலையோ எங்கேயாவது இப்போ அச்சிட்டு வந்திருக்கா? எதுவுமே இல்லை ஆதாரம். இந்த பாடல் இருந்ததுக்கான ஆதாரமே எங்கேயும் இல்லை. அப்போ எங்கேருந்து ஒட்டிக்கிட்டே வருது? மீமில் மட்டும் வருது. மீம்னா இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு பாரதிதாசன் ஃபோட்டோவும் பக்கத்தில் ஒட்டி விட்டு ஒரு கிளப்பி விட்டுருவாங்க. இந்த காந்தி ஃபோட்டோ போட்டு காந்தின்னு போட்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, ஏதோ தத்துவத்தெல்லாம் எழுதிட்டு. நம்ம மீம்ல கருப்பு பேக்ரவுண்ட்ல ஸ்டடி சேஸ்னு ஆரம்பிச்சு ஏதோ எழுதிருந்தாங்களா அது மாதிரி. திமுக தமிழகத்திற்கு பிடித்த கேடு பை காந்தி அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்னங்க நீங்க எதுவுமே பார்க்க முடியும். அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. மூடுங்க ப்ரோ அப்படின்னு போட்டு காந்தி போட்டோ போட்டிருக்காங்க. அது அப்புறம் அந்த இவர் புத்தர் எல்லாமே எனக்கு தெரியும் மூடு அந்த மாதிரி சீரீஸ்ல வரும். அந்த மாதிரி வந்துட்டு பாரதிதாசன் போட்டோ போட்டு நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரையில் தமிழ் புத்தாண்டுன்னு போட்டு எழுதி விட்டு எவனோ ஒருத்தன் எழுதி விட்டு போயிட்டான் உடம்பு பொறுப்பு. அதை இன்னைக்கு பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. பாரதிதாசன் எங்கப்பா எழுதியிருக்காரு, அவரோட புக்கில் எங்கடா அது வந்திருக்குன்னா இல்லை. ஏன் நம்ம இதை சொல்லணும்னா, பாரதிதாசனே அவரோட கவிதை தொகுப்புல வந்து ஒரு பத்தி எழுதுறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மாதங்களை குறிப்பிடுறாரு. அதுல சித்திரை தான் ஒரு முதல் மாதமா குறிப்பிடுறாரு. இப்ப தை தான் தமிழ் புத்தாண்டுனா தையை தானே முதல் மாதமா குறிப்பிட்டிருக்கணும். அவர் சித்திரையில குறிப்பிடுறாரு. அப்ப இங்க சித்திரையை குறிப்பிடுற பாரதிதாசன் அப்புறம் ஏன் அப்படி சொல்ல போறாரு? அப்படின்னா பொய். எல்லாம் இவங்க வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஜ்டு, அதான் சொன்ன யுனெஸ்கோ சீரியஸ் மாதிரி தான். இதை முழுக்க ஃபோர்ஜ் பண்ணி பொய்யா தமிழர்கள்கிட்ட அந்த கான்சியஸ்ல இருந்து அதை மறக்கடிச்சு, அதே போல எப்போ பார்த்தாங்கனாலும் இவங்க வந்து வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. ஆமா, ஓகேவா? இல்லை இன்னும் நான் சொல்றேன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி புத்தாண்டு இது எல்லாத்தையும் வந்து வெளியிலேருந்து வந்தவங்க உங்ககிட்ட திணிக்க முடியாது. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நியூ இயர் அன்னைக்கு சரக்கு அடிக்கணும், நியூ இயர் அன்னைக்கு பார்ட்டி பண்ணணும், நியூ இயர் அன்னைக்கு பைக் விட்டு போய் கீழே விழுகணும், நியூ இயர் அன்னைக்கு மூஞ்சில தழும்பு வாங்கணும். இதெல்லாம் யாருங்க பண்ணுவோம்? யாரை வீட்டில் சொல்லி கொடுக்குறாங்களா? யாருங்க அதெல்லாம் சொல்லி யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு சிரிப்பா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கே, அது ஆக்சிடென்ட் ஆவதும் சேஃபா போவதும் டிரைவிங் பண்ணலையே, அப்பா பேச்ச கேட்காமல் போவதில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நான் மறைந்த தழும்பை மீண்டும் தட்டி எழுப்ப வேணாமே பாரு, மறைஞ்சிருச்சுங்க. ஆங்கில புத்தாண்டுக்கும் தமிழ் புத்தாண்டுக்கும் என்ன ஒரு சம்பந்தம்? இல்ல சொல்றேன், இப்ப ஆங்கில புத்தாண்டை நீங்களா தானே எல்லாரும் போய் கொண்டாடுறீங்க. இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸ் வந்து நம்மளை அடிமைப்படுத்திட்டு சிங் சாங் சாங் சோங் சோங் சைனீஸ் திருவிழாவை தான் நீங்கள் கொண்டாடணும்னு சொல்லிட்டா, புத்தாண்டு தான் கொண்டாடணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவன் பேச்சு சொல்கிறான்னு சொல்லிட்டு தலையாடி நீங்கள் விருப்பப்பட்டாதான் கொண்டாடுவீங்க. கரெக்டா? இப்போ நான் கேட்குறேன், சித்திரை திருநாளை தமிழர்கள் புத்தாண்டாவே கொண்டாடலைன்னு வச்சுக்குவோம். யாரோ ஒருத்தன் திணிச்சானா கொண்டாடிடுவானா? சரி, அப்படி திணிச்சவன் யாரா இருக்க முடியும்? அப்படி திணிக்கிறவன் ஏன் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி திணிச்சிட்டு இருப்பான்? எல்லாருக்கும் ஒன்றாவே திணிச்சிட்டு போயிடுவான்ல. ஏன்னா எல்லா பக்கமும் அவன் இருக்கான். எல்லா பக்கமும் ஒன்றாவே திணிச்சிட்டு போயிடலாம்ல. ஆந்திராவுக்கு ஒன்று, கேரளாவுக்கு ஒன்று, கர்நாடகாவுக்கு ஒன்றுன்னு ஏன் திணிச்சிட்டு இருக்க போகிறான்? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்க. ஒரே மாதிரி ஒத்து வருது, பட் வெவ்வேறு நாட்கள்ல அந்த அக்யூரசி இல்லாததுனால அப்ப இது வந்து அந்தந்த மக்கள் தான் அவங்களுக்கானதை உருவாக்கிக்கிறாங்க. இப்ப ரெண்டாவது, சித்திரை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? சித்திரை திருநாள் காலையில எந்திரிக்கும் போது நீங்க இப்ப அன்னைக்கு ஏன் லைட்டா ஒரு மாதிரி கேராவே இருக்கேன், காரணம் என்ன? கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து காலையிலே போட்டுட்டு சாமி கும்பிட்டு காலையிலே போனா எல்லாம் 7 மணிக்கெல்லாம் 6:30க்கெல்லாம் எழுப்பி என்ன போய் குளிச்சுட்டு வர சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு இது பண்ணும்போது அதாவது எந்திரிக்கும் போதே கண்ணு திறந்து பார்க்கும்போது ஒரு பணக்கட்டு, கொஞ்சம் பழங்கள், அப்புறம் கொஞ்சம் நகை, அப்புறம் முருகன் சிலை, சாமி சிலர் ஒவ்வொருத்தங்களுக்கும் முருகன் வந்து எங்களுக்கு வீட்டில், அப்புறம் ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் வச்சு ஒரு மங்களகரமாக டிசைன் பண்ணி ஒரு அலங்காரம் பண்ணி அதை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிற்பாங்க. இதை பார்த்துட்டு தான் வேற எதையும் பார்க்கக்கூடாது, இதை பார்த்து மங்களகரமாக இருக்கணும், கண்ணாடியை பார்த்துட்டு எந்திரிக்கணும். இந்த மாதிரி அந்த கான்செப்ட்லாம் வந்து சித்திரையில் இருக்குது. இதெல்லாம் யார் கொண்டு வந்து நம்மகிட்ட திணிச்சிருக்க முடியும்? அப்படியே திணிச்சாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பண்ணிட்டு இருப்போம். இதை இவ்வளவு ஈடுபாடோட வாய்ப்பு இல்லை. அப்ப ஒரு ட்ரெடிஷன்ல ஒரு கல்ச்சர்ல இருக்க ஒரு விஷயத்த நீ இல்லன்னு பொய்யா சொல்லி தமிழர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாதி பேர் குழப்பி விட்டாங்க. நிஜமாவே தமிழ் தேசியவாதிகளே பல பேர் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இது எப்படி புத்தாண்டு, இது எப்படி புத்தாண்டு, இது எப்படி? சரி, என்ன பண்ண போற? என்னைக்கே வேணா வந்து இது எப்படி புத்தாண்டு ஜனவரி 1 கேட்டியா? அது மட்டும் கேட்க மாட்டேன். அது புத்தாண்டு ஆட போவான். தமிழ் புத்தாண்டு மட்டும் வந்துட்டு தூக்கிட்டு வந்துடுறது. இது எப்படி புத்தாண்டு, இது எப்படி? இதுதான்டா புத்தாண்டு. இதுக்கு மேலே உனக்கு அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? நீ அதை தேடிப்பாரு. சரி, புத்தாண்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? நீங்க தேடிப்பாரு. அதை தேடி பார்த்தா உனக்கு புரிஞ்சிடும் சித்திரையா தையான்னு. அதையும் தேடி பார்க்க மாட்டேங்கிறாங்க. விளக்கமாக சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ரொம்ப இது வந்து ஆக்சுவலாக இது ரொம்ப சயின்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து எப்படின்னா பேசிக்காக இமேஜ்லாம் காமிச்சு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். நம்ம சும்மா பாட்காஸ்ட்டில் ஒரு மேலோட்டமாக நான் சொல்லிட்டு போகிறேன். இதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி சேனல்ஸில் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் பார்க்கலாம், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம்
டீப்பா இருக்கும். டீப்பா இந்த டேட்ல வரும், இந்த டேட்ல வரும், இது இல்ல இதே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு பாரு. பேசிக்கா இதுதான் சூரியனுடைய ஈக்ரோனாக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இப்படி போயிட்டு இப்படி வருது அந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் கான்ஸ்டலேஷன் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தோட கான்ஸ்டலேஷனும் ஒரு சுத்துது உலகத்தை. இந்த ராசிகள்னு சொல்லி வச்சிருப்பீங்களா, அந்த அதுதான் இப்போ துலாம் ராசி, மேஷ ராசி, மகர ராசிலாம் வச்சிருக்கீங்களே, இதுதான் கான்ஸ்டலேஷன், நட்சத்திர கான்ஸ்டலேஷன் தான். ஸோ இந்த நட்சத்திர கான்ஸ்டலேஷன் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் உலகத்தை சுற்றினா இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து பார்க்குறீங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து மேலே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, அது அப்படியே கால ஓட்டத்தில் நகர்ந்து போயிட்டே இருக்கும். அது போனதுக்கப்புறம் நடுவானத்தில் எது தெரியுதுன்னு பார்ப்பாங்க, அது அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும். இப்போ அது சைடில் போச்சுன்னா அதை பார்க்கக்கூடாது, நடுவானத்தில் என்ன தெரியுதுன்னு பார்க்கணும். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ இது இப்போ இதுக்கு ஆப்லாம் இருக்குது, ஃபோன் ஆப்பே இருக்குது, ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் எடுத்துட்டு அந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும். நான் பார்த்துருக்கேன் கான்ஸ்டலேஷன் சூப்பராக அந்த பாயிண்ட் அதை வச்சு கால்குலேட் பண்ணலாம். இப்போவே நீங்கள் உட்காந்து கால்குலேட் பண்ணலாம், எந்த மாதம் எந்த டேட் வருதுன்னு பார்த்துக்கலாம். அந்த டேட்டில் கரெக்டாக நீங்கள் வர டேட்டில் கரெக்டாக போயிட்டு நீங்கள் வச்சு சொருகிட்டு குச்சியை நின்று 12 மணிக்கு உச்சியில் பார்த்தீங்கன்னா நிழல் வந்து சைடில் தெரியக்கூடாது. அப்போனா அதுதான் கரெக்டான நியூ இயர். உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கிட்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கோங்க. ஸோ இவ்வளோதான். ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம வச்சு பார்த்தீங்கன்னா வராது. அப்படி அக்யூரசி அதான் மாதக்கணக்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கேப் இருக்கு. ஸோ இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. இதை நம்ம சரி செய்யணும்னா அதிகாரத்துக்கு வந்து மக்களுக்கு இதை முதல்ல புரிய வச்சு அதுபடி இருக்கிறது தான் கரெக்டு. அதுதான் நம்மளோட ப்ராப்பர் ட்ரெடிஷன். அதுதான் இது கிடையாது. சித்திரை திருநாள்னு இன்னைக்கு 1 தேதி கொண்டாடுறது இல்ல. இந்த சித்திரை 1 கரெக்டான நாள்ல இருந்தாதான் நமக்கான ப்ராப்பரான. உலகமே ஆங்கில கேலண்டர் நோக்கி போயிடுச்சு. அந்த ஆங்கில கேலண்டரை நீங்க சொல்ற இந்த சித்திரை 1 எடுத்துட்டு வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து வச்சுட்டு அதை நம்ம வந்து சொன்னோம்னா தான் மக்களுக்கு வந்து இன்னைக்கு தான் சித்திரை 1, அப்பதான் தமிழ் மாதம் அதுக்கு தகுந்த மாதிரி அலைன் பண்ணணும். இவ்வளவு நாள பண்ணாம விட்டதை விட வினை கரெக்டா பண்ணிட்டு வந்திருந்தோம்னா இது ஆயிருக்காது. நடுவில் ஒரு கேப் எங்கேயோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு கேப் அது ரொம்ப வருஷம் விட்டுருக்காங்க. அந்த ரொம்ப வருஷம் விட்டு தான் ஒரு சில நாள் தள்ளி போனதுக்கான காரணம். இல்லைன்னா அக்யூரேட்னா அப்படி அக்யூரேட்டாக கொடுக்கணும். நம்ம சின்ன வயசை பொறுத்த வரைக்கும் நம்ம கேலண்டர் ஸ்கூலில் எடுத்து பார்ப்போம். லீவ் இன்னைக்கு சொல்லிட்டு இது ஒரு சாதாரண ஒரு விடுமுறையாக பார்த்து அப்புறம் நம்மளோட பண்டிகையை பார்த்து அந்த பண்டிகை பின்னாடி இருக்க சயின்ஸு அப்படின்னு பார்த்தோன்னு நிற்க முடியாது. இன்னைக்கு அரசியல் வரைக்கும் அது வந்து நிற்கிது பாருங்களேன். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கலாச்சாரம் பண்பாடுங்கிறது ஒரே ஒரு நாளை வச்சு நம்ம ஈஸியாக உதாசனப்படுத்திட்டு போயிட்டா எவ்வளோ பெரிய இழப்புகள் ஏற்படும். ஏன் நம்ம சொல்கிறோம்னா இப்போ தமிழர்களுக்கு நாகரிகம் இல்லை, பண்பாடு இல்லை, அவன் காட்டு மிராண்டியாக இருந்தான் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஆதாரங்கள். இந்த ஆதாரங்கள் தான் இல்லப்பா இவங்ககிட்ட சயின்ஸ் இருந்துச்சு, இவங்ககிட்ட கேலண்டர் எப்படி கேலண்டர் தயாரிக்கணும், எப்படி கேலண்டரை வந்து வகைப்படுத்தணும், எப்படி வந்து அதை வச்சு விவசாயம் செய்யணும், ஆர்கனைஸ்டா எப்படி இருந்தான், எப்படி அவனுடைய வாழ்வியல் வந்து ரொம்ப ஒரு கணித தன்மையில அறிவாற்றல் தன்மையில இருந்துச்சு, சும்மா மூட நம்பிக்கை கிடையாது, ஒழுங்குமுறையோட. இந்த புரிதல் வந்து இந்த மெக்கானிசம்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சுங்கிறத குழந்தைகளுக்கே சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. இதெல்லாம் தானங்க சொல்லிக் கொடுக்கணும். அன்னைக்கு அந்த காலத்துல எஜுகேஷன் இதுதானுங்க. இன்னைக்கு கேலண்டர்னா என்னன்னு குழந்தைகிட்ட கேளுங்க. வீட்டில் வச்சிருக்கியம்மா, இந்த நகை வாங்கும்போது கொடுத்தாங்களே, இந்த சைடில் ஒரு ஆன்டி நிற்பாங்களே, எல்லார் வீட்லையும் அப்படி தான் கேலண்டர் இருக்குது. கேலண்டர் உள்ளே போய் பார்த்தா கடைக்காரன் கொடுத்தது கேலண்டரு, வந்து ராம்கோ சிமெண்ட்டு, இந்த மாதிரி கேலண்டர் பார்த்தீங்கன்னா அரசியல் கைஸ் மூஞ்சி பார்க்கணும் காலையில் எழுந்திரிச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ தேர்தல் வேறு வருதுன்னா கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆளாளுக்கு ஒரு கேலண்டர், அதில் இப்படி இருப்பாங்க அந்த மாதிரி கேலண்டரு. அப்போ ஒவ்வொருத்தங்க வீட்டில் கேலண்டர் குழந்தைகளுக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் அது எப்படி வடிவமைக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னங்கிறத சேர்த்து நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது குழந்தைகளுக்கு நம்ம இனத்தின் மீதுக்கான பற்று, நம்ம இனம் வந்து அறிவார்ந்த இனம்ங்கிற அந்த ஒரு பார்வை, இயற்கையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தன்மை, இயற்கை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தன்மை, இது எல்லாமே கரெக்டாக புரியும். ரைட். ஸோ நம்ம தைப்பூசத்தை பற்றி வந்து ஒரு காணொலியில் பேசியிருந்தோம். நிறைய பேருக்கு வந்து தமிழருடைய எல்லா பண்டிகையுமே இதை வச்சு இந்த காலத்தில் இதை வச்சு தான். இப்போ தைப்பூசம் தை மாதம் வரக்கூடிய முதல் பூச நட்சத்திரம் எப்போ வருதோ அந்த பூசம் பௌர்ணமி அதுக்கு கரெக்டாக பூச நட்சத்திரம் வரணும். ஸோ கரெக்டாக அன்னைக்கு வந்து தைப்பூசம். ஸோ இந்த கான்செப்ட்லாம் இந்த நட்சத்திரம் இது எல்லாத்தையும் வச்சு அடிப்படையாக வச்சு தான் எல்லாத்தையும் கணக்கிடுறது. ஸோ அது நிறைய பேருக்கு வந்து தைப்பூசம் அதுதான் வந்து இதாங்க மேட்ரு. இது தெரியாமல் நாங்கள் இவ்வளோ நாள் கொண்டாடி இருந்தோம். அது மாதிரி தமிழ் புத்தாண்டை பற்றியே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பல வாட்டி நீங்கள் பேசியிருந்தாலும் முழுசாக ஒரு காணொலி இதை பற்றி பேசணும்னு நான் எடுத்துக்கிறேன். இதில் டீப்பாலாம் பேசல, நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் பேசிக்காக புரியணுங்கிறதுக்காக. இல்லை டீட்டெயில்டானா நம்ம நாளைக்கு இல்லை ஃபியூச்சரில் வேணால் வந்துட்டு அந்த ஒரு கிராஃப் மாதிரி பண்ணி இந்த ஏஐலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி நம்ம வந்து முழு டீட்டெயில்டாக கூட என்னைக்கு எப்போ வரும் எப்போன்னு தெளிவாக சொல்லலாம். இந்த தெளிவு அப்படிங்கிறது நம்ம வருடத்தோட முதல் நாள்லேயே வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வருடம் முழுக்க இப்படியே இருக்கணும். எல்லாருக்கும் அந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு மிக்க நன்றி பாரு. நன்றி. இப்போவே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி 75% ஸ்பெஷல் ஆஃபரோட சூப்பர் நோவா இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை ப்ராக்டிக்கலாக பேசி ஸ்மார்ட்டாக கற்றுக்கோங்க.